செம்மையாக இருக்குது. கொஞ்சமாக சாப்பிடுங்க. அது என்னது கிரீனா இருக்கு? ஹே காய்ஸ், இதுதான் ஈவினிங்கோட சீன். இங்கே ஆக்சுவலாக இப்போ வந்துட்டு ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க. இங்கே மழை பெய்யும், பயங்கரமான மழை பெய்யும் அப்படின்னு. நம்ம இங்கே தான் இருக்கோம் இப்போது வேளாங்கண்ணியில். ஸோ இப்படி தான் இருக்குங்க நைட்டு வியூ. பார்த்துக்கோங்க, நல்லா ஜகஜோதியாக இருக்குது எல்லா கடையிலையுமே. அண்ட் இங்கே கேண்டில்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. காலைல காட்டும் போது அந்த சைடு காட்டினேன், இந்த சைடு காட்டவே இல்லை. இதுதான் ஈவினிங் வியூ. அண்ட் பயங்கரமான மழை தான். நம்ம கொடையில் தான் போயிட்டே இருக்கோம். உங்களுக்கு பார்த்தா தெரியும் எல்லாருமே கொடை பிடிச்சிருக்காங்க அப்படின்னு. அண்ட் நிறைய திங்ஸ் வாங்கணும் அப்படின்னு ஒரு பிளான் இருந்துச்சு கைஸ். இந்த மழைனாலுமே மூடு வர மாட்டேங்குது. எல்லா கடையில் போய் நிற்க முடியல, வாங்க முடியல. ஸோ அதனால் அப்படியே ஒரு சும்மா கண்ணில் கிடச்சிது நல்லா இருக்கிறது மட்டும் வாங்கிட்டு அப்புறம் கிளம்பலாம் அப்படின்ற ஒரு பிளான்னு. இன்னும் வேண்டுதலெல்லாம் அம்மாது இருக்குது. ஸோ அதெல்லாமே நாளைக்கு தான் செலுத்தணும். இதே மாதிரிங்க கடை எப்படி இருக்குதுன்னு எல்லா கடையிலையும் நல்லா போட்டு வச்சுருக்காங்க கைஸ். நான் காலையிலே சொன்ன மாதிரி தான், கடல்லையும் அலைலாம் ஜாஸ்தியாக இருக்குது. அங்கே யாரையுமே அலோவ் பண்ணிகிட்டு இல்லை. ஸோ நிறைய பேர் வேண்டாம் போயிடுங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. கடலும் அலைங்க மேலேயாக தான் வந்துட்டுருக்கு. ஸோ இங்கே பார்த்துக்கோங்க. இங்கே டேட்டூஸ் இதெல்லாமே பசங்களுக்கு விளையாடுறது, டேட்டூஸு எல்லாமே இருக்குங்க இங்கே. அண்ட் இங்கே பைஜாமாஸ் எல்லாமே இருக்குது, ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே இருக்குது. இங்கே ஒரு பையன் இருக்கான். இல்லைப்பா இல்லைப்பா, என்ன வேணும் உங்களுக்கு? அப்படியா சொன்னாங்க? எனக்கு எதுவும் தெரியலப்பா. எல்லா கடையும் மூடிட்டு இருக்காங்க, உள்ளே வச்சுருக்காங்க. ரோடு கடைலாம் இல்லைப்பா, நிறைய கடை உள்ளே போயிட்டுருக்கு மழை பெய்யறதுனால. நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க சார்? அப்படிங்களா? ஜாக் ஃப்ரூட் வாங்கியிருக்காங்க. இந்த கடை நல்லா இருக்குன்றாங்க, டாய் கடை. நல்லா தான் இருக்கும், உள்ளே போனால் இன்னும் நல்லாயிருக்கும். காரில் வைக்கிற பொம்மை அது. முக்கிய யூடியூபர் நல்லா இருக்கா? இப்படிதாங்க இருக்குது. நம்ம கன்னுக்கு இது பார்த்துட்ருக்கோம். கன்று எங்கேயும் கிடைக்கல. ஸோ கன்று கிடைச்ச உடனே பார்ப்போம். மழை ஜாஸ்தியாக தான் இருக்குங்க. இப்போ நம்ம ரூமுக்கு தான் போக போகிறோம்னு நினைக்கிறேன். ஏன்னா மழை நிற்கிற பாடே காணும். ஸோ பயங்கரமாக தான் இருக்குது. ஸ்டீல் சாமான் கடைக்கு வந்தவங்க. ஸ்டீல் சாமான் கடையில் இது எல்லாத்தையும் வாங்கியிருக்கோம். தேக்ஷா வாங்கியாச்சு. ஸோ இங்கே எல்லாமே வந்துட்டு நல்லா ரேட்டில் கொடுக்குறாங்க, நல்லாவும் இருக்குது குவாலிட்டி. ஸோ எல்லாமே இருக்குங்க இங்கே, எல்லாமே இருக்குது. அலுமினியம்லேருந்து ஸ்டீல்லேருந்து. அதுக்கப்புறம் இது என்ன மெட்டீரியலுங்க? கழுப்பு நிலையம்மா, நிறையம்மா நிலையம்மா தெரிலங்க, நம்ம சொல்கிறாங்க. நல்லா இருக்குது. இதெல்லாம் 150 ரூபாய். இங்கே பாருங்க, சொப்பு சாமான். சொப்பு சாமான் இது பாருங்க, தாதி விளையாடுவாங்க இதுல. சட்டியோட இருக்கு இது. அதை பாக்குறேன். ஏய் பொம்பளை பசங்களுக்கு, உனக்கு இல்ல, நீ ஆம்பளை பிள்ளை. கன்னு வாங்கியிருக்கல, போயிடு. பொம்பளை பசங்க விளையாடுறது இது இல்லையே. ஏ ஆம்பளை பிள்ளை கன்னில் ஷூட் பண்ணணும், பைக் ஓட்டணும். கொடுத்துருங்க, கன்னை கொடுத்துட்டு வா, நான் இது வாங்கி தரேன்.
இதில் வந்து இது கிடையாதா? இதில் இது கிடையாது. அல்வா வாங்க. ஏன் கவலை சிஸ்டர்? ஹலோ அல்வாங்க இங்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. அல்வாஸ் ரொம்ப எப்படி சொல்கிறது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நல்லா பேக் பண்ணிவிட்டு ரொம்ப ஹைஜீனிக்காக வச்சுருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. இவர் யாருக்கும் அல்வா கொடுக்க போகிறாராம். ஆன் பண்ண உடனே அதெல்லாம் வாங்கியிருக்காரு. ஸோ இந்த கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்ட் தாமஸ் குவார்ட்டர்ஸ்க்கு ஜஸ்ட் ஆப்போசிட்லேயே இங்கே இந்த கடை பார்த்துக்கோங்க. விசிட்டிங் கார்டும் நான் கொடுக்குறேன். நீ வந்தது பொட்டுக்கடலை வாங்க தானே? இல்லை, பட்டாணியை தவிர எல்லாத்தையுமே வாங்கியாச்சு. பட்டாணி எனக்கு ஒரு பாக்கெட்டு. வேஸ்ட் பண்ணாதப்பா. சின்னது போதும். கட் பண்ணு. இதான் நம்ம தங்க போடுற ஹோட்டல். போகிற கடையிலெல்லாம் அல்வா கொடுக்குறாங்க. இனிப்பு சாப்பிட்டு நம்ம பெருத்து போயிடுவோம் பிள்ளைங்க. அல்வாவை கொடுக்குறாங்க. இது ஒரு மாதிரி நல்லா இருக்கு. என்ன அல்வாங்க இது? தம் பரோட்டா. இது சென்னையில் எங்கேயோ சாப்பிட்ட மாதிரியே இருந்துச்சு. அது தம்கா ரோட்ல. தம்கா ரோட்டு. அதே மாதிரி சேம் கான்செப்ட். தீக்க வைக்க மாட்டாங்க, அடி பிடிக்க மாட்டாங்க, ஃபயர் போட மாட்டாங்க. இல்ல போட மாட்டாங்க. பண்றது இது பசும்பால்ல. பசும்பால் இல்ல, அதே மாதிரி தான் கொஞ்சம் இருந்துச்சு. ஆமா ஆமா. இங்க கூட தம்கா ரொட்டி கேக் மாதிரி இருக்கும். அது ஒரு ஐட்டம். ஆமா ஆமா ஆமா. சென்னையில சாப்பிட்ட மாதிரியே ஒரு இது இருக்கு. கொஞ்சம் கூட சாப்பிட்றீங்களா? ஸ்பெஷல் பசும்பால் செய்கிற பால் சென்னையிலேயே நம்ம ஷாப் இருந்துச்சு. எல்ஐசி மான் ரோட் இந்த பாலாக்கடை லைனில் தான் வரும். அங்கே தான் தம்கா ரொட்டிக்கு வரும். இங்கே தம்கா நல்லா பண்ணிக்கலாம். இப்போதான் வேலை சேஞ்ச் பண்ணி ஓகே. மெயின் பிரான்ச் நம்மளுக்கு நாகூர் தான். நாகூர் சான்ஸே இல்லைங்க. எனக்கு ஆக்சுவலாக ஸ்வீட்டு பிடிக்காது. ஆனால் இதை சாப்பிட உள்ள நல்லா போயிட்டே இருக்கு. ரொம்ப சாஃப்டியாக இருக்கு. வாங்குங்க, இது நல்லா இருக்கு. பசும்பால் நல்லா ஃபுட்டாக ட்ரை பண்ணி வெயிலே தான் பண்ணுறேன். நல்லா இருக்குல்ல? ஆனால் இது சாப்பிட்டு பாரு. இது எடுத்துக்கோங்க. வா. செம்மையா இருக்கு. 130 வேணுமா? 130 நல்லா இருக்கா? பத்தலடா, நல்லா இருக்கு இந்த ஸ்வீட். வாங்காம போக மனசு இல்லை. நான் சாப்பிடவே இல்லை. ஸ்வீட் ஏன்னா ஸ்வீட் அங்கே வாங்குறது பத்தலையாவா? இங்கே வாங்குறது மனசு. இது வேற ஸ்வீட்ரா, அது மாதிரி இல்லை. கம்மியாவே. நான் ஆக்சுவலாக உங்கள் கடைக்கு வந்ததே அந்த ப்ளூ கலரை பார்த்து தான். அந்த இதில் பண்ணுறது. ஆமாம், பிளாக்பெர்ரி, ஸ்ட்ராபெரி இல்லை பைனாப்பிள் ஒவ்வொரு ஐட்டம்ஸும் ஒன்று. குழந்தைங்களுக்கு கலர் எசன்ஸ்லாம் ஆட் பண்ணாங்க. இந்த மாதிரி சில்ட்ரன்ஸ் கார்டு ஃபுல்லாக ட்ரை பண்ணி ஃபுல்லாக ஓகே பண்ணிச்சு. இங்கேயும் பாரு எவ்வளோ ஐட்டம் இருக்கு. சாப்பிட்டா ஐயோ எல்லாத்துக்கும். ஆமாம், இங்கே அதை விட நிறைய ஐட்டம் வருவீங்கன்னு எதிர்பார்த்தா ஸ்டாப் ஆகிட்டீங்க. அப்படிங்களா? இங்கே ஆள் இருந்தாங்க போல. யோசிச்சுட்டே நின்னீங்கல்ல, ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்லோ மோஷன் அந்த யோசிச்சு சாப்பிட்டு பாருங்க. டிஃப்ரெண்டாக வந்து கார்னர்லேருந்து மானிட்டர் இந்த ப்ளூபெரிஸ்ல எந்த ப்ளூபெரி இல்லை கொஞ்சமாக சாப்பிடுங்க. செக் பண்ணி பாருங்க. கலர் பாருங்க. அது என்னது க்ரீனாக இருக்குல்ல? புரியுது. இது கடல்லே இல்லை. அது மாதிரி இது வேளாண்மையிலே இல்லையாங்க.
வாங்கிடுங்க. சுகர் கிடையாது. எப்படி இருக்கு? மெதுவாக கரையுதா? வேற மாதிரி இல்லை இருக்கு. சுகரே கிடையாது. அந்த இது அதே மாதிரி கரை தட்டிய அது என்ன ஸ்வீட் அது? கருப்பட்டி கோகனட் மில்க். கோகனட் மில்க், ஜாகரி, கோகனட் ஆயில். இது வந்து இங்கே உள்ள ஸ்வீட். இருக்கு. எனக்கு அவ்வளோ பிடிக்கல பிடிக்கலையா? இதுவா? இது. நல்லா இருக்கு. அவர் வருவாருன்னு நினைச்சோம். ஒரே sweet-ஆ சாப்பிட்டு என்ன நம்ம பண்றது? வந்துட்டு நீங்க வருவீங்கன்னு நான் கண்டிப்பா நினைச்சேன். யார் பாலாஜியா? எல்லா ஸ்வீட்டையும் கொடுத்துட்றாங்கங்க. தின்னுட்டு சும்மா வர முடியுமா? நம்ம கண்டிப்பாக ஏதாவது ஒன்று வாங்க தான் செய்வோம். இப்போ எல்லா கடையிலும் நம்ம ஸ்வீட்டும் வாங்கியாச்சு. இப்படி அப்படின்னு போயிட்டு அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வாங்கணும். நல்லா இருக்குது. இது வந்துட்டு புக்கிங்க்கு போகிற இடம் தான். பஸ் ஸ்டாப் இருக்கோம் இல்லைங்களா, வேளாங்கண்ணியில் பஸ் ஸ்டாப் கிட்ட தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். அங்கே தான் இங்கே நிறைய அல்வா கடை, அந்த கடை, இந்த கடை, நிறைய கடைங்க இருக்குது. நல்லா ட்ரிசில் ஆகி நல்லா தொப்பையாக கொஞ்சம் நனைஞ்சாச்சு. வந்து கொடை இருந்தாலுமே எதிர் சாரெல்லாம் போட்டுட்டு இருந்துச்சு. இப்போ தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அப்பயும் தூர தான் செய்யுது. அப்பயும் பாருங்க, இதான் பேக் சைடு. இது பஸ் ஸ்டாப் தானே அண்ணா? வேளாங்கண்ணி பஸ் ஸ்டாப். எங்கப்பா? அதுதான் கடையா வந்து போய் தொப்பி வாங்கியிருக்கோம் நாங்க. தொப்பி போட்டாங்க, தொப்பி. கலக்கா எப்படி வறுக்குறாங்க பாருங்க. இல்லைங்களா? இது இல்லை பெரிய இல்லையா? சரி அதே கொடுங்க. பெருசே கொடுங்க. அவ்வளோதானா? அது ஒயிட்ல இன்னும் வச்சுக்கணும். யாருக்கு எவ்வளோ வாங்கிக்கோங்க. நீ அது வாங்கிக்கோங்க. வாங்கிக்கோங்க. நீ சாப்பிடல. ரேஜோ அது அப்படியே கை விட்டு ரெண்டு. அது ஈஸி. அதெல்லாம் ஈஸி. அந்த அங்கிள் கை வச்சிருக்காங்க. அந்த அங்கிள் கை வைக்கிறாங்க பாரு. பாரு வைக்கிறாங்க பாரு. நீ வை அந்த மாதிரி கையில் ரெண்டு. உஷாரா சிலன் பண்ணிட்டியா? கை வச்சு எடுறா. அது வெயிட்டே பயங்கரமாக இருக்கும். ஆமாம், வெயிட்டாக இருக்கும். பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதில் போடுவாங்க. மண்ணில் தான் சூடாகுது. வட்டு